வளர்ந்து வரும் நகரங்களும் அழகிய கிராமங்களும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த திருவள்ளூருக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். தமிழ்நாடு எப்பவுமே தனித்துவமான மாநிலம். அதற்கு காரணம் நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பெரும்பாலும் தமிழ்நாட்டோட கிராம தெய்வங்கள் வடக்கு நோக்கித்தான் உட்கார்ந்திருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து எப்பவுமே வடக்கில் இருந்துதான் வரும். சரிதானே? அப்படி எதிர்வரக்கூடிய என்டிஏ என்ற ஆபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய தேர்தல் தான் இது. இந்த தேர்தல் தமிழ்நாட்டை காக்க நீங்கள் எல்லாம் தயாரா? சத்தமா தான் சொல்லுங்களேன். தயாரா? டெல்லிக்கு கேட்கணும் சத்தமா. ஓராண்டுக்கு முன்னாடி இதே திருவள்ளூர்ல நின்றுதான் ஒன்றிய பாஜக அரசை நோக்கி எத்தனை ஏவல் அமைப்புகளை வேண்டுமானாலும் துணைக்கு அழைச்சிட்டு வாங்க, தமிழ்நாடு என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சவால் விட்டேன். அந்த சவால்ல தமிழ்நாடு வெற்றி பெறணும். அதுக்கு நாம தான் ஜெயிக்கணும். டிஎம்கே அன்ஸ்டாப்பபிள்னு திராவிட மாடல் 2.0 ஆட்சியை நாம் அமைச்சே ஆகணும். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடிமை அதிமுக ஆட்சி செஞ்ச காலத்தில் தமிழ்நாடு எப்படிப்பட்ட தலைகுனிவை எல்லாம் சந்திச்சதுன்னு நீங்க நினைச்சு பாருங்க. தினந்தோறும் ஒரு கோமாளி கூத்த அரங்கேற்றுவாங்க. திறனற்ற நிர்வாகத்தால மக்களை கொடுமைக்கு இன்னல்களுக்கு உள்ளாக்கி வீதியில இறங்கி போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளிவிடுவாங்க. உங்களுக்கெல்லாம் ஆப்பத்தை குரங்கு பங்கிட்ட கதை தெரியும் நினைக்கிறேன். தெரியும் தானே? அப்படிதான் இப்போ பிஜேபி அதிமுகவை பங்கிட்டு கொடுக்கிறேன்னு வந்து பழனிசாமி என்ற அடிமையை அடையாளம் கண்டு அதிமுக தலைவரா, அதாவது பாஜகவுடைய கிளைக்கழக செயலாளராக நியமிச்சிருக்கிறாங்க. தனக்கு பதவி கொடுத்தா போதும், சம்பந்திக்கு ரேடு நடக்காம இருந்தா போதும். இதுக்காக பழனிசாமி கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டு உரிமைகள். கிராமத்தில் இருக்க இடம் கொடுத்தா மடத்தை கேட்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பழனிசாமியின் அடிமை இருக்கிற தைரியத்தில் தான் அதிமுகவை வச்சு என்டிஏ ஆட்சி நடத்துவோம், இந்திய திணிக்கிற மும்மொழி திட்டத்தை செயல்படுத்தோம்னு பாஜகவின இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொட்டத்தை அடக்கணும், அடிமைகளை விரட்டணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ரெடியா? ரெடியா? அதுக்காக இப்போ உங்களுடைய அனுமதியோட நம்முடைய வேட்பாளர்களை அறிமுகம் செய்யலாமா? அறிமுகம் செய்யலாமா? முதல்ல ஆவடி சட்டமன்ற தொகுதி. ஹலோ, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆவடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சாமு நாசர் அவர்கள் இளைஞரணி காலத்திலிருந்து என் கூடவே பயணிக்கிறவர். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில சிறுபான்மையின நலத்துக்கும் வெளிநாடு வாழ்
தமிழர்களுடைய நலத்துக்கும் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி நம்முடைய ஆட்சிக்கு பெருமை சேர்த்த அமைச்சர். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து, ஹலோ, கொஞ்ச நேரம் நில்லுங்க. ஒரு 10 நிமிஷம் நிற்க முடியாதா? நான் எவ்வளோ நேரம் நின்று பேசுகிறேன். அடுத்து, திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் விஜி ராஜேந்திரன் அவர்கள். உங்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் பெற்று ஏற்கனவே 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் 3வது முறையாக களம் இறங்குகிறார். சிரித்த முகத்துக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் சாதனைகளுக்கும் சொந்தக்காரர். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து, பூயர்ந்தவள்ளி, என்ன அவ்வளோ அவசரம்? அடுத்து பூயர்ந்தவள்ளி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஆ. கிருஷ்ணசாமி அவர்கள். மாணவராக இருந்த காலத்திலிருந்து கழகத்திற்காக உழைக்கிற ஒரு பற்றாளர். திருப்பெரும்புதூர் எம்பியாக இருந்து டெல்லியில் நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர், வாதாடியவர், போராடியவர். 2 முறை எம்எல்ஏவா சட்டமன்றத்தில் தொகுதி நலனுக்காக முழங்கியவர். அவருக்கு நீங்கள் எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கணும். அடுத்து, கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டிஜே கோவிந்தராஜன் அவர்கள். கும்மிடிப்பூண்டி ஒன்றிய பெருந்தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர். அவருக்கு நீங்கள் எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து, பொன்னேரி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த துரை சந்திரசேகர் அவர்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செயலாளர். கடந்த தேர்தலையும் உங்களோட அன்பை பெற்று மக்கள் பணி ஆற்றியவர். அவருக்கு நீங்கள் எல்லாரும் கை சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து, திருத்தணி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நினைவில் வாழக்கூடிய என்னுடைய ஆறுயிர் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களது அன்பையும் அன்புக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஆதரவையும் பெற்றவர். கடந்த 5 ஆண்டுகளா திராவிட மாடல்ல வளர்க்கப்பட்ட திருத்தணி தொகுதியில் அவர் களம் இறங்குகிறார். அவருக்கு நீங்க எல்லாரும் முரசு சின்னத்தில் ஆதரவு தரணும். இங்க நிக்கிற வேட்பாளருடைய வெற்றி உறுதியா? சத்தமா? நிச்சயமா? உறுதியா? சத்தியமா? மக்களே சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க உட்காரலாம். இந்த வேட்பாளர்களுக்கு நீங்க செலுத்துகிற வாக்கு என்பது டெல்லி ரிமோட் கண்ட்ரோலுக்கு இங்க சிக்னல் கிடைக்காது. கண்டிப்பா என்டிஏவுக்கு நோ என்ட்ரி தான் என்பதை காட்டணும். அப்போதான் நம்முடைய திராவிட மாடல்ல செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் தடை இல்லாமல் கிடைக்கும். கூவத்தூர்ல தவழ்ந்து ஊழல்ல திளைச்சி உரிமைகளை தொலைச்சி தமிழ்நாட்டை நாசப்படுத்தின பழனிசாமி ஆட்சியில என்ன வளர்ச்சி பெற்றது? 0.07 0.07 தான், 0.7 தான் விழுக்காடு வளர்ச்சி. அதாவது வளர்ச்சியே நின்று போச்சு. ஆனா இன்றைக்கு 11.19 விழுக்காடு வளர்ச்சி. இந்தியாவுக்கே ரோல் மாடல்.
இது தமிழ்நாடுன்னு தலை நிமிர்ந்து கம்பீரமாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய திராவிட மாடல் அரசோட திட்டங்களை பட்டியலிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்னடா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த ஸ்டாலின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மாத்திட்டாருன்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முதல் நாள் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து என்ன போட்டேன்? மகளிர் எல்லாரும் விடியல் பயணம் செய்யலாம் ஆரம்பிச்சிட்டோம். பூண்டியிலிருந்து திருவள்ளூருக்கு வந்து காய்கறி விற்கணும். ஊத்துக்கோட்டையிலிருந்து ரெட்டில்ஸுக்கு வேலைக்கு போகணும். திருப்பாச்சூர்ல இருந்து திருத்தணியில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும். தாமரை பாக்கத்திலிருந்து ஆவடி அம்பத்தூருக்கு கம்பெனிகளுக்கு வேலைக்கு போகணும். எந்த பயணமாக இருந்தாலும் பெண்கள் நினைச்ச உடனே புறப்பட்டு போயிட்டே இருக்கலாம். பஸ்ஸுக்கு மாசம் 1000 அல்லது 1500 ரூபாய் ஆகணும். வீட்டிலே முடங்கி இருந்தவங்க கூட தங்களுடைய வாய்ப்புகளை தேடி பொருளாதார சுதந்திரத்தோடு பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து மகளிர் உரிமை தொகையை கொடுத்து அவங்க தேவைகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பெண்கள் எல்லாரும் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற சீர்னு அந்த உரிமையை பெருமையோடு எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பழனிசாமிக்கு மறுநாள் தடவுற அளவுக்கு எரிச்சலை கொடுத்துச்சு. இந்த திட்டங்களையும் பயனுடைய பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசினாரு. அதுக்கான பரிசு தான் 10 தோல்வி பழனிசாமி என்ற பட்ட பெயரோடு இப்ப இருக்காரு. அந்த பேரை 11 தோல்வி பழனிசாமின்னு அப்கிரேட் பண்ணிடலாமா? வாய் கொழுப்போடு அசிங்கமா அவதூறா பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு காமெடியில வரும், நகைச்சுவை டைலாக் வரும், அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டான்னு. அது மாதிரி எவ்வளவு முறை நம்ம கேட்டாலும் அவங்க அரசு செஞ்ச சாதனைகளை சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஆனா உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் கம்பீரமா சாதனைகளை புள்ளி போறதோடு சொல்றான். எல்லாவற்றையும் தரவுகளோட சொல்ல முடியும். நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, புதுமை பெண், தமிழ் புதல்வன், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கலைஞர் கனவு இல்லம், தாய் மாணவ திட்டம், இன்னும் நிறைய இருக்கு. ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மாநில அளவில் திட்டங்கள். இந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை மட்டும் தலைப்புச் செய்திகளாக சொல்ல வேண்டும் என்றால், திருவள்ளூர்ல புதிய பேருந்து நிலையம், திருத்தணியில புதிய பேருந்து நிலையம், குத்தம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம், சின்ன நுளம்பூரில் உயர்மட்ட பாலம், 173 கோடி ரூபாயில பெரியபாளையம் பவானியம்மன் கோயில் திருக்கோயில் திருப்பணிகள், 183 கோடி ரூபாயில திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயில் திருப்பணிகள், 52 கோடி ரூபாயில திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் திருப்பணிகள், 18 கோடி ரூபாயில சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சாமி கோயில் திருப்பணிகள், மாநல்லூர்ல மின் வாகன பூங்கா, திருவொற்றியூர்ல கடற்கரை மேம்பாட்டு பணிகள், பூந்தமல்லியில அதிநவீன திரைப்பட நகரம், கவரப்பேட்டை சத்தியவேடு சாலை பணிகள், திருவள்ளூர்ல தமிழ்நாடு அறிவுசார் நகரம், திருவொற்றியூர்ல புதிய மீன்பிடி துறைமுகம், பொன்னேரி கவரப்பேட்டை இடையே ரயில்வே மேம்பாலம், பல்வேறு சாலை மேம்பாட்டு பணிகள், 60 சிறு பாலங்கள் அமைச்சிருக்கிறோம். அம்பத்தூரில் தொழிலாளர் தங்கக்கூடிய விடுதி, திருமழிசை துணை நகர திட்டம், 78 மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகள், எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அனல் மின் நிலைய பணிகள் 18,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடந்துகிட்டு இருக்கு.
திருவள்ளூர் அரக்கோணம் சாலை 4 வழி சாலையாக ஆகப்போகுது. திருத்தணி அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. விரைவில் தொடங்க போகிற பூந்தமல்லி போரூர் மெட்ரோ. இப்படி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். தமிழ்நாடு முழுக்க பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம். தலைவர் கலைஞர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உழைப்பு உழைப்பு உழைப்பு. உண்மையா உழைச்சா ஊரே ஏத்தி வச்சு கொண்டாடும். இதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். நீங்க தினமும் டிவி பார்க்குறீங்க, செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சார்னு காலையில் செய்தி போட்டா, மாலையில் இந்த திட்டத்தை மதுரையில் தொடங்கி வைக்கிறார்னு செய்தி வரும். இப்படி தமிழ்நாட்டோட குறுக்கு நெடுக்கும் உழைப்பால் அளந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவை என்பதை மைக்ரோவெல்ல கவனித்து செயல்படுத்தி இருக்கிறேன். அதுதான் உங்க முன்னாடி நிற்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போறேன்னு சொன்ன உடனே எனக்கு முதல்ல நினைவுக்கு வந்த பேர் என்ன தெரியுமா? டானியா. ஆசாருக்கு தெரியும். இப்போ கூட 2 நாளாக டிவியில் போட்டுட்டு இருக்காங்க, சோசியல் மீடியாலையும் பார்த்தேன். அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை டானியா என்கிற சிறுமி ஆவடி வீராபுரத்தில் இருக்காங்க. அந்த குழந்தைய என் குழந்தை மாதிரி கவனிச்சு ஒரு பெரிய ஆபரேஷன் செஞ்சு அவங்க முகத்தில் அழகான புன்னகை தோன்றுவதை பார்த்து பார்த்து இன்றைக்கு நான் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறேன். இங்க இருக்கார நம்முடைய நாசர், அவருக்கு எத்தனை முறை அந்த குழந்தையை பத்தி போன் செஞ்சு விசாரிச்சுப்பேன். அவருக்கு தெரியும். அந்த குழந்தை நான் படிச்சு டாக்டர் ஆகி என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இலவசமா சிகிச்சை அளிப்பேன்னு சொன்ன போது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் அனைவருக்கும் சமம்னு வாய் வார்த்தைக்காக சொல்றவன் இல்லை இந்த ஸ்டாலின். கடையனுக்கும் கடைத்தேற்றம்னு செயல்களால் காமிக்கக்கூடியவன். அதே போல ஆவடி பருத்திப்பட்டுல நரைக்கூற சமூகத்தை சார்ந்த திவ்யா, பிரியா, தர்ஷினி என்ற 3 மாணவிகள், பள்ளியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவிகள். அவங்க படிக்கக்கூடிய பள்ளிகளில் அவங்க சந்திக்கக்கூடிய பாகுபாடு இதெல்லாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நான் சோசியல் மீடியாவில் பார்த்தேன். சமூகத்தோட இந்த மனநிலையை உடைக்கணும்னு அப்பவே நினைச்சேன். உடனே நாசரை கூப்பிட்டேன், விசாரித்தேன். அவங்க வீட்டுக்கு நேராக போனேன். அங்கே போய் அவங்க கொடுத்த அன்பாக கொடுத்த உணவை சாப்பிட்டு இங்கே அன்பும் சமத்துவம் மட்டும்தான் நிலைக்கணும் என்று காட்டினேன். இப்படி ஒவ்வொரு செயலையும் நம்ம தமிழ்நாட்டை முன்னோக்கி அழைச்சிக்கிட்டு போகணும் தான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, போராடுறேன், தொடர்ந்து போராடுவேன், போராடி கொண்டு தான் இருப்பேன், போராடிட்டு தான் நான் சாவேன். ஏன்னா தமிழ்நாடா இருக்கிறதே பலருக்குடைய கண்ணை உறுத்துது. ஒன்றிய அரசுடைய ஏஜென்ட்டா தமிழ்நாட்டில் ஏட்டைக்கு போட்டிக்கு அரசாங்கம் நடத்தலாம்னு நினைச்சு ஒருத்தர் வந்தார். யாரு? ஆளுநர் ரவி. இனிமே இந்த மாநிலத்தை தமிழ்நாடுன்னு அழைக்கக்கூடாது, தமிழகம்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். பல ஆண்டு காலமாக போராடி தியாகி சங்கரலிங்கம் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் கொடுத்து நிறைவேறாத கோரிக்கையை தமிழனை தலைமகனாக வந்த நம்முடைய பேரறிஞர் அண்ணா தான் நம்முடைய தாய்க்கு தமிழ்நாடுன்னு பெயர் சுட்டி நிறைவேற்றினார். இதை நாம விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுத்தா நம்மளாம் தமிழர்கள் தானா? தமிழ்நாடு சொல்லக்கூடாதுன்னு சொன்னது RN ரவி என்ற தனி நபருடைய குரல் மட்டும் அல்ல, அது பாஜகவினுடைய குரல். பின்னால் இருந்து இயக்கக்கூடிய RSS குரல். அது மட்டுமல்ல, பாஜக என்னெல்லாம் பேசுனாங்க. தமிழ்நாடு பேரை மட்டும் இல்ல, நாங்க நினைச்சா தமிழ்நாட்டையே 2ஆக உடைப்போம், அந்த பவர் எங்களுக்கு இருக்குன்னு திமிரா பேசினாங்க. சவால் விட்டு சொல்றேன்,
இந்த ஸ்டாலின் உயிரோடு இருக்கிற வரைக்கும், திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை உங்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு தட்சிண பிரதேச பேர் வைப்போம்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் அடிமை சாமி மாதிரி வாய் மூடிக்கிட்டு இருக்க மாட்டோம். நாங்கெல்லாம் சுயமரியாதைக்காரங்க. இப்போ தேர்தலுக்கு அந்த பாஜக தமிழ்நாட்டில் இப்ப என்ன பேசுறாங்க? அதிமுக வெற்றி பெற்றாலும் அது என்டிஏ கூட்டணி அரசாகத்தான் இருக்கும். மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம்னு பேசிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் வாய் தவறி பேசிய பேச்சல்ல இது. ஒன்றிய அமைச்சர்களாக இருக்கிற பியூஷ் கோயல் அவர்கள், தர்மேந்திரா பிரதான் அவர்கள், இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் எல்லோரும் இதையத்தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் கேட்கிறேன், இதை கண்டிச்சு பழனிசாமி வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையாவது வந்திருக்கா? ஆமாம் சாமி போட்டு அடிமை சாமியா இருக்கிற பழனிசாமிக்கு இதையெல்லாம் எதிர்த்து கேட்க முதுகெலும்பு இருக்கா? பழனிசாமிக்கு படியளிக்கக்கூடிய RSS சாமிகளை என்ன திட்டம் போட்டாலும் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலிருந்து தடுக்க முடியாது. தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு களம் இறங்கி இருக்கிறது யாரு? சூப்பர் ஸ்டார் யாரு? சின்ன குழந்தைகள் கூட சொல்லும், சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் கூட சொல்லும். தேர்தல் அறிக்கையும் சொல்லும். தான் தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார். இப்ப நமக்கு இதுல என்னென்ன ஹைலைட் மட்டும் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிறேன், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் கொடுக்கிற இப்ப கொடுக்க போற கூப்பன் எவ்வளவு? மகளெல்லாம் இப்ப வீட்டுக்கு என்ன புது பொருள் வாங்கலாம்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திட்டத்தில் எவ்வளவு தரப்போறோம்? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோகப் பொருட்களை புதுசாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். வீட்டுக்காரங்க தான் அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டுக்காதீங்க, அலட்சியப்படுத்துங்க. வீட்டுக்காரெல்லாம் கேட்காதீங்க. ஏதாவது பிரச்சனை தான் அண்ணன்ட்ட சொல்லுன்னு சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அடுத்து 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். உயர்கல்வி படித்த 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோட 6 மாசம் பயிற்சி வழங்க போறோம். பால் கொள்முதல் விலை 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். 2030 ஆண்டுக்குள்ள மாவட்ட மற்றும் வட்ட அளவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக உயர்த்தப்படும். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும். மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த கடலோர பகுதிகளில் சிப்காட் நீல பொருளாதார பூங்காக்கள் உருவாக்கப்படும். மீன் ஏற்றுமதி அதிகரிக்க சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும். மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்களை முழுமையாக பயன்படுத்தி மீனவர்கள் தங்களுடைய வருவாயை பெருக்குவதற்கு தேவையான நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும். கடற்பாசி வளர்ப்பு ஊக்குவிக்கப்படும். நவீன வசதியோடு கூடிய மீன் விற்பனை அங்காடிகள் முக்கிய நகரங்களில் அமைக்கப்படும். மீன் மற்றும் கருவாடு, சில்லறை விற்பனை, கடற்பாசி வளர்ப்பு
ஆகிய சிறு தொழில்களை ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும். திருவள்ளூர் மாவட்டத்தில் புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டு ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான். தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் இன்னும் ஏராளமாக இருக்கு. இன்றைக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று இருந்த நிலையை மாற்றி தெற்கு தான் இந்தியாவுக்கே வழிகாட்டுது என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அப்படி வழிகாட்டுகிற தெற்க ஒன்றிய அரசு வஞ்சிக்கலாமா? ஒரு பக்கம் சிறப்பு திட்டங்களை தர மறுக்கிறாங்க, நிதியை தர மாட்டாங்க, வர்ற தொழிற்சாலையை மிரட்டி வேறு மாநிலத்துக்கு மாற்றி விடுறாங்க. நம்ம குழந்தைகள் படிப்பதற்கான நிதியை கொடுக்க மறுக்கிறாங்க, தமிழ் மொழியை புறக்கணிக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளா தமிழ்நாட்டுக்குள்ள கலவரத்தை உண்டாக்க எப்படிப்பட்ட சதி திட்டங்கள் எல்லாம் போட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் வட மாநிலங்களை சார்ந்த ஏராளமான சகோதர சகோதரிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எங்க மாநிலங்களில் மறுக்கப்பட்ட பல வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் கிடைக்குது, எங்களுடைய வாழ்க்கை தரம் உயருது என்று மகிழ்ச்சியோடு பேட்டி கொடுக்குறாங்க. ஆனா பாஜக என்ன பண்ணுச்சு? இங்க வட மாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்க என்று இல்லாத பொருளை எல்லாம் கிளப்பினாங்க. இது மாதிரி பல கலவர பிளான்களை எல்லாம் சுக்குநூறா உடைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு அவதுரையும் உண்மைகளால உடைச்சி எரிஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டு மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்துறாங்களேன்னு பழனிசாமிக்கு ஒரு முறையாவது கோபம் வந்துச்சா? ஒடிசா மாநிலத்தில் வாக்கு வாங்கணும்னு தமிழர்களை திருடன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம் என்று பழனிசாமி பொங்கி எழுந்தாரா? மதுரை கோவைக்கு மெட்ரோ ரயில் தரமாட்டோன்னு அடாவடித்தனம் பண்றாங்களே, பழனிசாமிக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சா? 10 வருஷத்துக்கு மேல செங்கலா எய்ம்ஸ் மருத்துவமனையை இன்னும் கட்டுறாங்களே, பழனிசாமிக்கு ஆத்திரம் வந்துச்சா? விவசாயிகளை வஞ்சிக்கிற 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து பழனிசாமி ஏதாவது கொந்தளிச்சாரா? குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக பழனிசாமி கோபப்பட்டாரா? இப்ப கூட மும்மொழி கொள்கை பேசுகிற பாஜக எதிர்த்து போராடினாரா? தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து பழனிசாமி என்றைக்காவது குரல் கொடுத்திருக்கிறாரா? கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்னது? FCRA சட்டம். அதை எதிர்த்து பழனிசாமி பொங்கி எழுந்தாரா? பொது சிவில் சட்டம்னு பேசுறாங்களே, அதை பழனிசாமி தட்டி கேட்டாரா? இப்படி தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எந்த குரலையும் எழுப்பாம எந்த முகத்தோட வெட்கம் இல்லாம வாக்கு கேட்டு வராரு பழனிசாமி. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜகவுக்கு பல்லக்கு தூக்குகிறீங்களா? பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, கொஞ்சமாவது சூடு சொரண சுயமரியாதை இருக்க வேண்டாமா உங்களுக்கு? பாஜகவுக்கு பாதம் தாங்கியா இருந்து துரோகம் செய்யறதுனால உங்களுக்கு கிடைக்கிற வெகுமானம் எவ்வளவு வெகுமானம் இருந்தாலும் தமிழ் மானத்தை அடகு வைக்கலாமா? கொஞ்சம் நினைச்சு பாரு. பழனிசாமி தமிழ்நாட்டை ஆட்சி செய்த 4 ஆண்டுகள் என்பது ஊழல்களும் மக்கள் விரோத நடவடிக்கைகளும் நிறைந்த ஒரு ஆட்சி காலமாக இருந்தது. சுருக்கமா சொல்லணும்னா அவருடைய ஆட்சியில அடையாளங்கள் என்னென்ன தெரியுமா? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துப்புக்கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, கொடூரமான ஆட்சிக்கு கொடநாடே சாட்சி, கேடுகட்ட ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. எல்லாமே நெகட்டிவா தான் இருந்துச்சு. தவறுக்கு மேல தவறுகளை செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க சரண்டரான இடம்தான் பாஜகவுடைய வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள். அதிமுகவுக்கு விழக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் மறந்துடாதீங்க, அது பிஜேபிக்கு விடுகிற வாக்கு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு
விழக்கூடிய தடை கற்களது. எனவே தமிழ்நாட்டை வட்டமிடும் பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும். அதனால தான் நடக்கிற இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை கொடுத்து விரட்டணும். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு இருக்கிற டெல்லியோட கண்ட்ரோலுக்கு அடிமையில் இருக்கக்கூடியவர்கள் ஆளக்கூடாது. எனவே தமிழ்நாடு வெளில நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நீங்க வெற்றி பெற வைக்கணும். அதுக்கு ஆவடி தொகுதியில் நாசர் அவர்களுக்கும், திருவள்ளூர் தொகுதியில் பிஜி ராஜேந்திரன் அவர்களுக்கும், கும்மிடிப்பூண்டி தொகுதியில் கோவிந்தராஜன் அவர்களுக்கும், பூவிருந்தவள்ளி தொகுதியில் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரிக்கணும். அதே போல பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகர் அவர்களுக்கும் கை சின்னத்தில் ஆதரிக்கணும். திருத்தணி தொகுதியில் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்கணும். கணக்கு போட்டு காய்களை நகர்த்துறவங்க ஒன்று தெரிஞ்சுக்குங்க, தமிழ்நாட்டுடைய கணக்கு அது மக்களுடைய கணக்கு என்னைக்குமே தப்பாது. பாஜகவின் ஆணவத்துக்கும் அதிமுகவுடைய துரோகங்களுக்கும் ஒரு சேர முடிவு எழுதுவோம். தலை நிமிர்ந்த தமிழ்நாடு வளம் பெற நல்லாட்சி தொடர்ந்திட வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் வெல்வோம் வெல்வோம். தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.